ரொம்ப ரொம்ப நன்றி ஜமுனா மேம். இங்கே நாம் 2 லிட்டர் பால் எடுத்திருக்கோம். இதுக்கு அரிசி களைஞ்ச தண்ணி 1/2 லிட்டர் இருந்தால் போதும். அதாவது 1:4 தான் ரேஷியோ. அரிசி களைஞ்ச தண்ணியும் பாலும் சேர்ந்து 2.5 லிட்டர் இருக்கவும். இதை பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய வாய் அகலமாக இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் இதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா டைட்டாக மூடிட்டு இந்த பாட்டிலை வெயில் படாமல் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும். அடுத்த நாள் பார்த்தா இது இந்த மாதிரி தான் பிரிஞ்சு நிற்கும். மேல் பக்கம் அந்த கொழுப்பு சத்து இருக்கிற அந்த ஆடையும் கீழ்ப்பக்கம் கசடுமா இருக்கும். இடையில இருக்கிற அந்த தண்ணி மாதிரி இருக்கிறது தான் பாக்டீரியா. ஸோ இப்போ இதில் இருக்கிற தண்ணி மட்டும் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இந்த பாட்டிலில் மேலே படிஞ்சிருக்கிற ஆடையை லேசாக கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம வடித்தோம் அப்படின்னா அந்த ஆடைக்கு அடியில் இருக்கிற தண்ணி மட்டும் நம்மளுக்கு அழகாக வெளியில்